வணக்கம். சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தினுடைய இறுதி அமாவாசை. அற்புதமாக உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அற்புதமான ஒரு வீடியோ. இன்றைக்கி அற்புதமான ஒரு அமாவாசை பூஜை. 12 மணி இப்போ 6 மணி பூஜை நடக்க போகுது. அதைத் தொடர்ந்து 12 மணி பூஜையும் இருக்கும். இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய இறுதி அமாவாசை. அடுத்த வருஷம் புத்தாண்டு நல்லபடியாக கொண்டாடுங்கிறதுக்காக ஐயன்கிட்ட நம்ம வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இது வரைக்கும் நல்லது கொடுத்த ஐயனுக்கு நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லி ஐயனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி. வாங்க உள்ளே போய் 6 மணி பூஜை எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. சர்க்குருவே சரணம். உள்ளே வந்துட்டோம். 6 மணி பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மொபைல் ஏடிஎம். மக்கள் இங்கே வர்றவங்களுக்கு காசு பணத்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஒவ்வொரு நேரத்தில். அப்படிங்கிறதுக்காக ஒரு அற்புதமான நிகழ்வை திண்டுக்கல் சென்ட்ரல் கார்ப்பரேஷன் பேங்கில் இருந்து அருமையாக அந்த மொபைல் ஏடிஎம்மாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. அதை தொடர்ந்து மக்கள் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் வந்துட்டாங்க. வணக்கம் வணக்கம். எல்லா மக்களும் வந்து உட்காந்துருக்காங்க. ஃபுல்லாக நைட்டு பூஜைக்கு இப்போ 6 மணி பூஜைக்கு எல்லா மக்களும் வந்துட்டாங்க. ஒரே கூட்டமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பூஜையை பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். ஜீவசமாதி ஐயனுடைய ஜீவசமாதியை பாருங்கள், ஜொலிக்குது. 6 மணி பூஜைக்காக, அமாவாசை பூஜைக்காக எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருக்கிறது. மக்கள் எல்லாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக தான் இருக்குது. ஐயனுக்கு படைப்பதற்காக படையல்கள் நிறையா கொண்டு வந்திருந்த காட்சியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஐயன் அமர்ந்திருந்த அந்த பீடம், ஐயன் உயிர் நீத்த போது உட்கார்ந்திருந்த அந்த இது, ஐயன் ஓட்டிய அந்த வண்டி எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஜீவ சமாதியே அப்படியே கோலாகலமாக இருந்தது. அமாவாசைங்கிறதுனால விபூதி சாத்தப்பட்டிருந்தது. மக்கள் கூட்டம் எங்கே பாருங்கள் அலைமோதி கொண்டிருந்தது. ஐயனுடைய பாதங்கள், ஐயனை காண்பதற்காக மக்கள் சாரசாரியாக வந்து அமர்ந்திருந்த அந்த காட்சியை தான் என்னால் பார்க்க முடிந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க ஜீவ சமாதியை நல்லா ஜோடிச்சிருக்காங்க. கரண்ட் இல்லாத நேரத்தில் எவ்வளோ அழகாக ஜொலிக்குது பாருங்கள். வாங்க பூஜையை பார்க்கலாம்.
ஐயனுடைய பூஜை இனிதே நடைபெற்றது. அந்த பூஜையை காண்பதற்காக ஐயன் வந்து அமர்ந்திருந்தாருன்னா நீங்கள் நம்புவீங்களா? இந்த ஃபோட்டோவுக்கு மேலே அவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி. கூட்டங்கள் 6 மணி பூஜை முடிஞ்சு எவ்வளவு மக்கள் அலைமோதுகிறார்கள் என்று பாருங்கள். இதைத்தான் நான் சொல்கிறேன். ஐயனை நம்பி ஐயனை சரணடைந்து வழிபடும் மக்கள் அனைவருக்கும் அற்புதங்கள் இந்த ஜீவசமாதிகள் நடக்கின்றன. சர்க்குரு நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மையான உண்மை. சாரசாரையாக மக்கள் கூட்டம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஜீவசமாதியை நோக்கி அப்படி ஒரு கூட்டம், இத்தனை கூட்டத்தையும் சமாளிக்கும் விதமாக ஜீவசமாதி நிர்வாகம் அன்னதானத்துடன் கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வை செய்திருந்தார்கள். இத்தனை பேருக்கும் பாருங்கள், வர்றவங்களுக்கு 24 மணி நேரமும் சாப்பாடு, உணவு, 24 மணி நேரமும் உணவு எங்கேயாவது கிடைக்குமா? சர்க்குருவே சரணம் ஐயனே, உங்களுடைய ஆணையை ஏற்று கணக்கன்பட்டி பழனிசாமி அறக்கட்டளை நிர்வாகம், திருவாளர் மோகன்சாமி ஐயா அவர்கள் தலைமையில் கீழ் இயங்கும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அற்புதமான அன்னதானம், அற்புதமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சர்க்குருவே சரணம். இரவு 12 மணி பூஜை, பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்க வீடியோ எல்லாம் காட்டுறேன் ஃபுல்லாக. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வுகளாக இருக்க போகுது. 12 மணி பூஜை, அமாவாசை 12 மணி பூஜை படைக்கிறதுக்கு பாருங்கள். ஐயனுக்கு படைப்பதற்காக ரொம்ப அற்புதமாக கொண்டு வந்திருக்காங்க. ஐயனை அலங்கரிப்பதற்காக, ஐயன் ஜீவ சமாதியை அலங்கரிப்பதற்காக டன் கணக்கில் பூ, கொஞ்ச நஞ்ச பூவெல்லாம் கிடையாது, டன் கணக்கில் பூ, கலர் கலராக மிக அற்புதமான பூ. இது ஒரு அதிசயம். இவரை பற்றி நான் சொல்லணும். ஒரு ஆசிரியர், இவர் ஐயனோட இருந்தவர், ஐயனுக்கு தெரிஞ்சவர், ஐயனுக்கு டீ கொடுக்குறதில்ல இவர் மிகப்பெரிய சந்தோஷப்படுபவர். ஐயனுக்கு விடாமல் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நிகழ்வுகளும் வந்து என் கண் முன்னாடி நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஐயனுக்கு டீ ஆற்றி அழகாக கொண்டு வந்து வச்சுருவார். அதை ஐயன் மனமாற ஏற்றுக்கொள்கிறார். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த பூக்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்த அந்த பூக்களை பூரா ஐயனை ஜொலிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஐயனை ஜோடனை செய்ய ஆரம்பித்தாங்க. ஐயனுடைய ஜீவ சமாதியை அலங்கரிக்க ஆரம்பித்தாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா மிக அற்புதமான பூக்கள் கொண்டு, மாலைகள் கொண்டு மிக அற்புதமாக அங்கே அலங்கரித்த அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கணும். வர்ற மக்கள் மனசாரங்க உட்கார்ந்து வேண்டணும். பாருங்கள், ஐயனுடைய ஜீவ சமாதியின் மேலே அந்த பூக்கள் டன் கணக்கில் கொட்டப்படுறதை பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது. மக்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பது பாலாசான்மிகத்தினுடைய ஆசை. எப்படி அழகாக பாருங்கள், ஐயனுடைய பாதங்கள் அந்த இடத்துல அலங்கரிக்கப்பட்டு மிக அற்புதமாக வைக்கப்பட்டிருந்த அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? மக்கள் வந்து அமர்ந்துட்டாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அமைதியாக, ரொம்ப அமைதியாக, நேர்த்தியாக அமர்ந்து இந்த அற்புதமான காட்சியை, 12 மணி பூஜையை கண்டே கழிக்க வேண்டும். ஐயனுடைய சர்க்குருடைய அருளை பெற்றே தீர வேண்டும். வரும் 2025ஆம் ஆண்டு நம்மளுக்கு நல்லதாக இருக்கணும்னு நினச்சி ஐயனிடம் வேண்ட ஆரம்பித்தாங்க. நிர்வாகஸ்தர்கள் அனைவரும் வர ஆரம்பித்தாங்க. அண்ணன் மோகன் சுவாமி அவர்களும் எல்லாரும் வந்து முன்னக்கூடிய அந்த ஏற்பாடுகளை பார்த்து எல்லாருக்கும் ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருந்த காட்சியை நீங்கள் பார்க்க முடிகிறது. ரொம்ப அற்புதமாக இந்த 12 மணி பூஜை இருக்க போகிறது. இதற்காகத்தான் நானும் காத்து கொண்டு உங்களுக்கு இதை வழங்க வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கிறேன். ஐயனுடைய இந்த ஜீவ சமாதி ஜொலிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரம்பித்து விட்டது நம்மளுடைய இரவு 12 மணி பூஜை. வாருங்கள், தொடர்ந்து காண்போம்.
நாயக ராஜாதிராஜ யோகிராஜ ஸ்ரீ பரபிரம்ம समर्थ सद्गुरु ओम श्री सच्चिदानंद सद्गुरु भगवान ज्ञानवल्लल திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே கணக்கன்பட்டி நாதனே அதிசய பிறவியே ஞான குருவே எல்லாம் நீயே சத்குருவே உங்களை நாடி வரும் மக்கள் உங்களை தேடி வரும் மக்கள் உங்களை நம்பி வழிபடும் மக்கள் உலக மக்கள் சபையில் உள்ள மக்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பும் அருளும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் ஐயனே. சத்குருவே சரணம். ஐயனே, அருமையாக நடைபெற்ற இந்த பூஜை காண்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இரவு 12 மணி என்றாலும் 1 மணி ஆகிப்போச்சு, 1:10 ஆகுது. மக்கள் கூட்டத்தை பாருங்கள். இவர்களெல்லாம் சேந்தமங்கலத்தை சேர்ந்தவங்க ஐயா, அவங்கெல்லாம் ரமேஷோடு சேர்ந்து ஐயனுக்காக வந்து அப்படியே எவ்வளவு படையலை படைப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அப்படி ஒரு பக்தர்கள். ஐயன் மீது ஐயன் நம்பிக்கை, ஐயன் அவர்களுக்கு எவ்வளவு செய்திருந்தால் அப்படி செய்வார்கள் என்று பாருங்கள். ஜீவ சமாதி ஜொலித்து கொண்டிருந்த காட்சி. நான் வேண்டுவதெல்லாம் என் ஐயனே, என் அப்பனே, சர்க்குருவே, என் மக்களுக்கு, உங்களை நாடி வரும் மக்களுக்கு, உங்ககிட்ட சொல்கிற மக்களுக்கு, என்னிடம் சொல்கிற மக்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதுதான் என்னோட ஆசை. மிக அற்புதமாக அவர்கள் வாழ்க்கையில் நடக்கணும். கடன் தொல்லை தீரணும், நோய் நொடியிலிருந்து பிரச்சனை தீரணும், பிரிந்தவர்கள் ஒன்று கூடணும். மக்கள் எல்லாரும் வந்து பூஜை முடிஞ்சிட்டு வெளியே வந்து எவ்வளவு கூட்டமாக படுத்திருக்கும் அந்த காட்சியை பாருங்கள். காலையில் தான் போவோம், நைட்டு இங்கே தான் படுப்போம். ஐயனுடைய சன்னதியில் ஐயனுடைய பாதங்கள் படுத்திருந்துட்டு அவருக்கு தீபங்களை ஏற்றிட்டு நம்மளுடைய கருமாக்களை போக்கிவிட்டு தான் செல்வோம் என்று அமர்ந்திருக்கும் அந்த அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்நேரத்துக்கும் அழகாக மேலே ஏறி ஐயனை பார்க்க போகிறது கூட்டத்தில் மக்கள் உணவருந்த போயிட்டு இருந்தாங்க. நாமும் சென்று உணவருந்த போனோம். அதற்கு முன்பாக ஐயனுடைய பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. ஐயனுக்கு பூஜை செய்த அத்தனை பிரசாதங்களும் அங்கிருந்து எடுத்து கொண்டு வந்து மக்களுக்கு வழங்கப்பட்டது. ஐயன் பிடித்தமான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுத்து கொண்டிருந்த அந்த காட்சியை தான் பார்த்துட்டு உள்ள உணவருந்து போனோம். எத்தனை மணி பாருங்கள், 1 மணி 1:30 மணி. இவ்வளவு அருமையான உணவு. 1 மணி 1:30 மணிக்கு விடாமல் அருமையான உணவு, உப்புமாவுடன் கூடிய நாட்டு சர்க்கரை. இத்தனை மக்களுக்கும் எவ்வளவு அழகான ஒரு விஷயம். அங்கிருந்து விரியன் மரம் சென்றோம். விரியன் மரத்தில் தான் எனக்கு ஒரு கிறுக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். விரியன் மரத்தை சுற்றுங்கள். அங்கு ஒரு அற்புதம் எனக்கு நடத்தினார். வரும் காலத்தில் நிச்சயமாக அந்த அற்புதத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு நான் பதிவிடுவேன் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விரிய மரத்தை ஐயா மஞ்ச மரம்னு சொல்லுவாராம். இந்த விரிய மரத்தை பெண்கள் சுற்றுங்கள், உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். முகத்தில் இருக்கும் மங்கு மறையும். நாங்கள் ஐயனுடைய அந்த வீடு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்கே உள்ளே போயிட்டு ஐயனிடத்தில் போய் என்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் வச்சு அங்கே ஒரு இதை பண்ணேன். அது நல்லபடியாக சக்ஸஸாக இருந்தது. இதை தொட்டு அமர்ந்து உங்கள் தலையை வச்சு கும்பிடுங்க, நல்லா இருக்கும். ஐயனே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி. உங்களிடமிருந்து பிரியா விடை பெற வேண்டும். மீண்டும் நாங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி. தேனி பாலா செல்வி. குருவே, உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.